வணக்கம் மக்களே, நம்ம நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன இருக்குன்னு படிக்கிறேன் பாருங்கள். There are 80 students in a class. If 25% are absent on a particular day, find the number of students present in the class. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொத்தம் வந்து 80 ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஒரு கிளாஸில். அதில் 25% வந்து ஆப்சன்ட் சொல்கிறாங்க. அப்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருப்பாங்கன்னு கேட்குறாங்க கிளாஸில். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? மொத்தம் 80 பேரா? இதில் நம்ம 25% கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது 80 × 25/100. இதை நம்ம கண்டுபிடிச்சா எத்தனை பேர் ஆப்சன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். 10 பாருங்கள், 5 5 25, I 2 10. சாரி, ஓகேங்களா? இப்போது 2 இதெல்லாம் அடிச்சிங்கன்னா 4 2 8. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிமைனிங் 4 5 இருக்குது. ஐநாங்க 20. ஸோ இந்த கிளாஸில் 80 ஸ்டூடெண்ட்டில் 20 பேர் தான் ஆப்சண்ட். ஸோ நம்ம ஆப்சண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ப்ரெசன்ட் இந்த கிளாஸ் தான் கேட்குறாங்க. அப்போது டைரெக்டாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 80, அதில் 20 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 60 கிடைக்கும். இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இந்த கிளாஸ். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சம்லாம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சிம்பிள். யாரெல்லாம் குரூப் 4 எக்ஸாமில் இந்த சம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே.